தூத்துக்குடி மரவன்மடம் ஊராட்சி அந்தோனியார்புரம் பகுதியில் அதிகன மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் நிவாரணப் பணிகளையும் தமிழ்நாடு தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா பார்வையிட்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் அதிக மழை காரணமாக பல்வேறு பகுதிகள் மழை நீரால் சூழ்ந்து பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதிகள் தற்போது சிறு சிறு இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தாலும் பல பகுதிகள் இன்னும் மழைநீர் தேங்கிய நிலையிலே தான் காணப்படுகிறது. இந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை காரணமான பாதிப்புகளையும் அதே போன்று தற்போது நடக்கக்கூடிய நிவாரண பணிகளையும் ஏற்கனவே முதலமைச்சர் பார்வையிட்டு சென்றிருந்தார். இந்நிலையில்தான் இன்று தமிழக முதன்மை செயலாளர் சிவ்தாஸ் மீனா இந்த பகுதிகளை பார்வையிடுகிறார். குறிப்பாக மரவன்மடம் ஊராட்சி அந்தோனியார்புரம் பகுதிகளில் தற்போது பார்வையிட்ட பின்பு தற்போது பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நகர் டவர் பகுதிகளில் அவர் பார்வையிட்டு வருகிறார். இந்த பகுதிகளில் தொடர்ந்து நீர் தேங்கிய நிலையிலே காணப்படுகிறது. இங்கு நடக்கக்கூடிய நிவாரண பணிகளையும் இங்கு இருக்கக்கூடிய மக்களின் இயல்பு நிலையையும் இங்கு அவர் பார்வையிட்டு வருகிறார். அதைத் தொடர்ந்து முத்தம்மாள் காலனி பகுதிகள், கருத்தபாலம் பகுதிகள், 3ஆம் கேட் மேம்பாலம், எட்டயபுரம் ரோடு போன்ற பகுதிகளையும் இன்று அவர் பார்வையிட்டு அந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய நிவாரண பணிகளையும் அதே போன்று அந்த பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளையும் அவர் பார்வையிட்டு வருகிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.